ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக, கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அந்த 9 திருட்டு பயலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. இதுல வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது, அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது ஒரு தவறு ஒண்ணு. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு. அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திட முடியும். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கதைனால அந்த முதல்ல அதை அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாருன்னு தெரியல. நான் அதை 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளனை உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன். அதை தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன். அடுத்த மன்னனை அவர் தளபதின்னு மாத்திட்டு அதை சொல்றாரு. இதுல வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது, அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது ஒரு தவறு ஒண்ணு. அனுபவத்தில் சொல்லுங்க, மாநாட்டுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா? ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு, பெரிய இதோட லட்சக்கணக்காக தாவேக்கா மாநாட்டு கூட்டத்தை எங்க நினைக்கீங்க? அப்ப அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அது வந்து இப்போ போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லலாம், அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லுது. தம்பியும் அதே கருத்தை சொல்றாரு. இப்ப ஒரு எளிய ஒரு கேள்விதான், ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம், திமுக அப்படின்னு. அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திட முடியும். உங்களுக்கு நான் சொல்றது, அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க, நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்றோம். நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம். நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்னும் மாத்திரம். கல்வி மானோட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரோம். அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதை ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கல. நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன். நான் அதை செய்வேங்க. அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும். என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்ப மக்கள் செலுத்துவாங்க. இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 வருஷம் கழிச்சு இருக்கேன். விஜய் தான் சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த முகத்துக்கு வாக்கு செலுத்துவாங்களா தமிழ் மக்களுக்கு? அது பொறுத்து. மதுரை மாநாட்டுல அங்க வந்து அம்பேத்கர், வேலுநாச்சியார், தந்தை பிறை எல்லாருக்கும் இருந்தது. ஆனா மதுரைக்கு மிக முக்கியமான பசும்பொன் தேவருடைய எந்த கட்டோட்டம் கிடையாது. விஜய் நிற்கும் வார்த்தை கூட எந்த இடத்துல. இதை எப்படி பாக்குறீங்க? மிக முக்கியமான மதுரையில பசும்பொன் தேவரையா தான். இல்ல, தம்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு அரை மணி நேரம் உரை, ஒரு மாநாட்டில் ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தைக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிக்கும். அதில் வந்து கடந்த முறை நீங்கள் கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரை இந்த வாட்டி பேசலை.
அது விட்டுட்டு திடீர்னு பேரறிஞர் அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து விட்டீங்க. ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் தான், அண்ணா அவர்கள் தான். அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அடிப்படை வேடிக்கை. ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி தராம பாருங்க. ஒண்ணு மீனாட்சி அம்மன் கோயில், வைகை, அப்புறம் நாங்க இப்ப ஜிகிர் தண்டா, ராத்திரி இட்லி கடையெல்லாம் எப்போ வந்துட்டாங்க, அதெல்லாம் அடையாளம். மதுரைனா அதுக்கு நான் தேடி அதுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் பேசுற போது பாருங்க, எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா, உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா, உனக்கு தான் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுதுன்னா அவரை புகழ்ந்துருக்கான் இல்ல. அவர் அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா, எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுது. நான் என்ன கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல ஒரு போட்டிட்டாரு, நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள் போய் ஆதரவா வேலை செய்யலாம். அவருக்கே போய் ஆனா நீ அவருடைய கட்சிக்காக அவரை போய் இன்னைக்கு முதல் மாநாட்டுல அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. முதல் மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா பெருந்தகை எம்ஜிஆர் மகிழ்ச்சி புரியுது. திடீர்னு 67 மாதிரி ஆட்சி மாறும்னா 49 ஆரம்பிச்சு கட்சியை 67 தான் ஆட்சியை பிடிச்சாங்க அண்ணா அவர்கள். அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2 முறை தேர்தல் வென்று தோற்று 22 விழுக்காடு வாக்க வச்சு முதுறிஞர் ராஜாஜி, கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தை சிபாவித்தனாருடையது, ஃபார்வர்ட் பிளாக், இந்த கட்சியெல்லாம் இணைச்சிட்டாங்க. ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அந்த டப்பு மாறிடாது. நீங்களும் தனித்தனிக்கீங்க, தாவேக்காவும் தனித்தனிக்கீங்க. 2 பேருக்கான போட்டி எப்படி இருக்கும்? மதுரை மாநாட்டோட கூட்டம் ஓட்டாம வருமா? மேடையில ஆட்சியில பங்குன்னு சொல்லியிருக்காரு. நாங்க நீங்க இந்த நாடு என் கனவுக்குள்ள ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். என்னுடைய ஆட்சியில கல்வி எப்படி இருக்கு பாருங்க, எங்களுடைய ஆட்சியில சாலை எப்படி இருக்கு பாருங்க, எங்களுடைய ஆட்சியில காவல்துறை எப்படி இயங்குது பாருங்க, போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுவேன். இது சாத்தியமான பாருங்க, இந்த நாட்டுல சாத்தியப்படுது பாருங்க, இப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன் பாருங்க, இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுப்பேன் பாருங்கன்னு என்ன சொல்லுவேன். பேசி நீங்க நம்பல. நான் 15 வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க, ஆனா இப்ப நான் உங்களை நம்பல. அதனால என்ன செய்யறேன், இந்த வாரம் இப்படி இருக்கும்னு காட்டி அதை நீ பொறுத்திருந்தா பாக்கணும். ஆனா தொண்டர்களை இழிவுபடுத்தல, தொண்டர்கள் ரசிகர்கள் இது கிரீஸ் தடவி அவங்க கேவலப்படுத்த ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, யாரும் கிட்ட நெருங்காதபடி. அதை கேட்டு பாத்தீங்கன்னா நீங்களே வீடியோ பாத்துருக்கீங்க, அனில் குஞ்சி விஷயத்த ஒன்று பண்ணிருப்பாங்க. அது எப்படி நான் பாக்குறேன். எல்லாத்தையுமே இன்னைக்கு பேசுறேன், நாளைக்கு சமீபத்துல சிறை தண்டனை அனுபவிச்சவங்க பிரதமரா இருந்தாலும் முதல்வர் பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்ற போறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் முதல்ல பதவியில் இருக்க முடியாது. இவங்க எல்லாம் குஜராத் கலவரத்தை யாரும் உங்களுக்கு தெரியும். அப்ப யார் அந்த நாட்டில் முதன்மையான மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் பொறுப்புல இருந்தது தெரியும். அந்த வேற பக்கம் கவனத்தை திசை திருப்பிட்டு அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் சொந்தக்காரங்க. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.